திருவண்ணாமலை அருகே பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட் அமைக்க இடம் கேட்டு பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் 4 மாட வீதியில் கார் மற்றும் வேன் உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் பேருந்து மற்றும் ரயில்கள் மூலம் வரக்கூடிய ஆன்மீக பக்தர்கள் கோவில் அருகே செல்வதற்கு ஆட்டோவை பிரதானமாக பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக திருவண்ணாமலை மாநகரை பொறுத்தவரை ஆண்கள் மட்டுமே ஆட்டோ ஓட்டி வந்த நிலையில் தற்போது பெண்களும் திருவண்ணாமலை பழைய பேருந்து நிலையத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட் அமைத்து ஆட்டோ ஓட்டி வருகின்றனர். புதிய பேருந்து நிலையம் முன்பாக பெண் ஆட்டோ ஓட்டுநர் சார்பாக ஆட்டோ ஸ்டாண்ட் அமைக்க அந்த பகுதிக்கு சென்றபோது சிலர் தகாத வார்த்தையில் பேசி ஆட்டோ ஸ்டாண்ட் அமைக்கக்கூடாது என கூறுவதாகவும், தங்களை பெண் என்றும் பாராமல் ஒருமையில் தகாத வார்த்தையில் பேசி வருவதாகவும் குற்றம் சாட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள், தமிழகத்தில் தற்போது பெண்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேறி வருவதாகவும், பெண்களுக்கு சரிபாதி உரிமை அளிக்கப்படுவதாகவும், ஆனால் திருவண்ணாமலை புதிய பேருந்து நிலையத்தில் மட்டும் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட் அமைக்க இடம் தராமல் ஒரு சிலர் தகாத வார்த்தையில் பேசுவது மனவேதனையை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்த அவர்கள், தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு அளித்து புதிய ஆட்டோ ஸ்டாண்ட் அமைக்க இடம் வழங்கிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ரோஜா, நான் கடந்த 13 வருஷமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆட்டோ ஓட்டிட்டு வரேன். இப்போ ஒரு 10க்கு மேற்பட்ட பெண்கள் ஆட்டோ ஓட்டுறாங்க. புது பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் ஸ்டாண்டு கேட்டு போராடுறோம். அங்கே ஒரு சில நபர்கள்லாம் தகாத வார்த்தையில் வெட்டுறம் குத்துன்ற மாதிரி பேசுகிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப மன உடைச்சலாக இருக்குது. இன்னும் பெண்கள், கஷ்டப்படுற பெண்கள் எல்லாமே முன்னாடி வரணும். முன்னாடி வந்தால் தான் பெண்கள் வளர்ச்சின்றது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நாங்கள் புது பஸ் ஸ்டாண்டில் ஸ்டாண்டு கேட்டு போராடின்னு இருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட்டாக தமிழக முதலமைச்சர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமாறு என்னுடைய கேட்டு. நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோங்கண்ணா. எங்களுக்கு அங்கே ஸ்டாண்டு விட மாட்டேன்னு ஒரு போராட்டமே பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு முன்னுரிமைன்றாங்க, ஆனால் பெண்களை பார்த்தாவே தகாத வார்த்தையில் ரொம்ப பேசுகிறாங்க. அதை நினச்சாவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் 15 பெண்கள் வண்டி ஓட்டுறோம். அதில் பாதி பேர் வெளியே போயிட்டாங்க. இந்த மாதிரி இருந்தால் பெண்களுக்கு எப்படி முன்னேற்றம் கிடைக்கும்? எங்களுக்கு அதனால தான் எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் மனு கொடுக்க வந்திருக்கோம். நாங்கள் தினமும் ஆட்டோ ஓட்டுறதுல எங்கள் ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறோம். எங்கள் பாப்பா அவங்க தங்கச்சி படிக்க வைக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. இவங்களுக்கு வீட்டுக்காரர் இல்லை, அவங்க பசங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு இதுவோட வெளியே வராங்க. ஆர்வமாக வெளியே வரும்போது எங்களுக்கு சப்போர்ட்டாகவும் முன்னுரிமையாகவும் நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் ஃப்ரீ டிரைவிங் தான் கற்றுக் கொடுக்குறேன். டிரைவிங் கற்றுக் கொடுக்கறது இல்லாமல் லைசன்ஸும் எடுத்து கொடுக்குறேன். ஏன் எடுத்து கொடுக்குறேன்? அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றதுனால என்னுடைய டைம்லாம் ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். எல்லாருமே உள்ளே வரணும். வர்ற கஸ்டமரும் லேடிஸ் நம்பி ஒரு நம்பிக்கையோடு போவாங்கன்றதுனால தான். இப்போ எவ்வளோ காலகட்டங்கள்லாம் ரொம்ப மாறி இருக்குது. சரி, லேடிஸ் இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கையோட கஸ்டமர் வருவாங்கன்றதுனால இப்போ நிறைய லேடிஸ் வந்துட்டு இருக்காங்க. திரும்ப எங்களுக்கு ஸ்டாண்டு கிடைச்சா கொஞ்சம் ரொம்ப நல்லா சப்போர்ட்டாக இருக்கும்.